வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாங்கள் ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் வந்து சிங்கப்பூர் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த சிங்கப்பூர் ட்ரிப் எங்கள் கம்பெனியில் வருஷம் எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயீஸ் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே வருஷம் கூட்டிகிட்டு போவாங்க. மார்ச் 31 போகணும். ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் நம்ம அதை பற்றின ஒரு விளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் லைஃப் டைம்லேயே வந்து நான் ஃபாரின் ட்ரிப்புன்னு போனது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு எங்கள் கம்பெனி எம்ஐடி ஃபாஸ்டர்ஸ். நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறேன், ஜிகனி. ஸோ அங்கே வந்து இயர் ஆன் இயர் எல்லாருமே, நாட் ஓன்லி ஒன் பர்சனுங்க, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸை எல்லா மக்களையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறது, இன்க்ளூடிங் ஒரு டவுன் த லெவல் ஆப்ரேட்டர்லேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அதாவது நாங்கள் இங்கே டவுன் த லெவல் சொல்கிறது வந்து ஒரு இதுக்காக தான் சொன்னேன். பட் இங்கே யாருமே அப்படி பார்க்குறது கிடையாது. ஏன்னா எம்டி வந்து அந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேரில் அந்த அளவுக்கு கேர் எடுக்கிறாரு. ஸோ அவரு கூட்டிகிட்டு போன இந்த இது வந்து நான் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதே நேரத்தில் எங்கள் கம்பெனியில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறதும் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுவும் நான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போனேன். ஸோ அதனால் நம்ம மக்களுக்கும் நம்ம நேயர்களுக்காகவும் நம்ம அதை அப்படியே நம்ம போட்டிருக்கேன். இது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் ட்ரிப்பில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் எதுன்னா சிங்கப்பூர். இது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் 100க்கு 200%. என்னென்னா நீங்கள் ஒரு மூவி பார்க்கலாம், அங்கே வந்து 3D ஷோஸ் நிறைய நடக்கும், நிறைய அட்வென்ச்சர்ஸ், த்ரில்லர்ஸ். அதாவது ரோலர் கோஸ்டர் போனோம், தெரியாதனமாக நான் ஏறிட்டாங்க. ஏன் ஏறணுமோ ஆயிடுச்சு. அப்படி தலைகீழாக இப்படி போகுது அப்படி போகுது. ஃபஸ்ட் டைம் என் லைஃப் சைக்கிளில் போனேன். ஜுராசிக் பார்க்கு. அதாவது நீங்கள் அதுக்குள்ளே போனாலே அந்த படத்தில் நீங்கள் பயணிக்கிற ஒரு உணர்வை அந்த ஸ்டூடியோ உங்களுக்கு கொடுக்கும். அங்கே கம்ப்ளீட் செட்டப் நம்ம ஊரில் எப்படி ஏவிஎம் ஸ்டூடியோவோ அந்த மாதிரி அங்கே சிங்கப்பூரில். இதில் நான் என்னென்ன இடத்துக்கெலாம் போனோமோ ஏறக்குள்ள நான் வந்து ஒரு 7 ரைட்ஸ் போனேன். ஆனால் 1 டே தான் வேலிடிட்டிங்கிறதுனால டைம் இல்லை. எல்லா இடத்துலையும் 2 ஹவர்ஸ் கியூ, 3 ஹவர்ஸ் கியூ, 1 ஹவர் கியூங்கிறதுனால அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி அப்படின்னு எப்படியும் ஒரு 7 ரைடு போனோம். ஆக்சுவலாக 9 ரைடு பிளான் பண்ணோம். டைம் இல்லாதனால கடைசி 1 நிமிஷம் 2 நிமிஷம் எங்களுக்கு முந்தின பேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் எங்களால் போகிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சுனால 2 இது வெளியில் வந்துட்டோம். ஸோ இல்லைன்னா 9 ரைட்ஸ் போயிருப்போம். பட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுதாங்க யூனிவர்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு ஸ்டுடியோ மாதிரியே இருக்காது, ஒரு ஊர் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி சினிமா சிட்டி அந்த மாதிரி இருக்குல்ல, ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படியே ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் டைம் தான் இருக்காது. ஸோ சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் காலையில் போகிறோமோ, நம்ம முதல்ல போயிட்டு என்னென்னலாம் எங்கே அதிகமாக க்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று. ரொம்ப நாங்கள் எக்ஸைட்டட். அதாவது நம்மளை வந்து அந்த ட்ராலியில் இதில் வந்து இது வேன் மாதிரி இருக்கு, அதில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணுவோம், சுற்றி படம் நடக்கும், நம்மளை வந்து அந்த ஹீரோ காப்பாற்றுற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தயவு செய்து டிரான்ஸ்ஃபார்மர் மிஸ் பண்ண எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதில் ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்ஃபார்மர். இது மம்மி செட்டப் பாருங்கள். மம்மி படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். சுற்றி பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் மம்மி செட்டப்பு. ஸோ 2 பக்கமும் அந்த காலத்தில் எப்படி வந்து எகிப்து பிரமிட்ஸு, எப்படி எகிப்தோட வரலாறு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ நம்மளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது யூனிவர்ஸ் ஸ்டுடியோவில் இவ்வளோ என்னென்னலாம் நாங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோமோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள். யாராவது சிங்கப்பூர் போயிருக்கோம், இந்த இடம் பார்த்துருக்கோம் அப்படின்றவங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். நாம் போகணும், நம்ம இது மக்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம நேயர்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு நேரில் பார்த்த ஒரு உணர்வு அவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா. அதனால தான் எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டும் நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மம்மி எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க இது பண்ணாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த அரண்மனை மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் ரைடு போனோம். இது வெளியில் இருக்கிற செட்டப்பு. உள்ளுக்குள்ளே வந்து நம்மளாம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டே போக முடியாதுங்க. அந்த ரைடு போகிற வேகத்துக்கும் ஸ்பீடுக்கும் அவ்வளோதான், எல்லாமே மிஸ் ஆகிடும். ஏன்னா நம்மளோட பேக் உட்பட எல்லாமே வெளியிலேயே வச்சிடணும்.
ரிட்டன் ரைடு முடிஞ்சு வந்து தான் நம்மளை எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து உள்ளே எதுவுமே எடுக்க முடியல, வெளியில் மட்டும்தான் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது. பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு செட்டப், படத்தில் விட மிஞ்சின செட்டப் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டூடியோ தான் இருந்தாலும் அப்படியே ஒரு படத்தில் நீங்கள் பிரயாணிக்கிற ஒரு உணர்வு கொடுக்கும். எல்லாம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ எல்லாம் சுற்றி முற்றி எல்லோரும் எங்கே மிஸ் ஆகிடுவோன்னு பார்த்தா எல்லோரும் ஒவ்வொரு ரைடு முடிச்சுன்னு வெளிலன்னு பார்த்தா ஒவ்வொரு ரைட்லையும் ஒவ்வொருத்தர் இருக்குங்க. ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணும். ஃபஸ்ட் டைம் என் லைஃப் சைக்கிளில் நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போனது இதுதான். ஸோ தேங்க்ஸ் டு எம்விடி ஃபேஸ்னர்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஏற்கனவே ஒரு எவ்வளோ பேர் போனோன்னா ஒரு 70 மெம்பர்ஸுங்க. பார்த்துக்குங்க, எங்கள் எம்ப்ளாயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக 200 எல்லாதும் சேர்த்து. அதில் இங்கே பெங்களூர் பிளான்ட்டில் இருக்கிறவங்க மட்டுமே 70 மெம்பர்ஸ் போயிருக்குன்னா பார்த்துங்க. அப்போ எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவர்டு, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ பேக்கிங்லேருந்து டிஸ்பேட்ச் பர்சன்ஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸு எல்லாருமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அளவுக்கு என் லைஃப்பில் நானும் எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாரும் வந்து கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அதாவது ஒரு ஸ்டாஃபோட வெல்ஃபேர் எந்த அளவுக்கு அவங்க கேர் எடுக்கிறாங்கிறது இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். நானும் ஒரு பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே இது வரைக்கும் வந்து இது கொடுத்துடல. பட்டு ஓகே, எல்டிஏன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க, அந்த அமௌண்ட்டில் போய் வர ஆக முடியாது. இது சாதாரண விஷயமா, அதுவும் ஃபாரின் ட்ரிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மினிமம் ஒரு 1.5 லட்சம் இல்லாமல் நம்ம போகவே முடியாது. பார்த்துங்க இப்போ எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அதில் உள்ள நிறைய ரைட்ஸுங்க, இந்த ஜுராசிக் பார்க் ரைட்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஜுராசிக் பார்க்னாலும் உள்ளே போனோம்னாலும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மரு, மம்மி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மூவிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தது. மற்றதெல்லாம் ரைடு தான். நேம் ஜுராசிக் பார்க்கு, ரியல் ஜுராசிக் பார்க் நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், அதை நான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே ஜுராசிக் பார்க் எப்படி படத்தில் பார்த்தோமோ அப்படியே அங்கே வச்சுருக்காங்க, பர்ஃபெக்ட் செட்டப்பு. அது நான் தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து அந்த வெளியில் இருக்கிற இது, நான் நின்று அந்த மம்மி ரிவெஞ்ச் அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அந்த. ஏன்னா இந்த அளவுக்குலாம் நான் எங்கேயுமே வெளில, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்குள்ளேயே நான் நிறைய இடம் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபாரின் ட்ரிப்புங்கிறது பெரிய விஷயமா தோணுச்சு. ரொம்ப சந்தோஷம். 5 டேஸ்ங்க, ஒரு நாள் 2 நாளில் 5 டேஸில். 31st கிளம்பணும், 5th ரிட்டர்ன் வந்தோம். எல்லா ரைடுமே அவ்வளோ அற்புதமான ரைட்ஸு, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மம்மி செட்டப் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த மம்மி எப்படி வந்து அந்த இது எடுக்கும்போது டோர் க்ளோஸ் ஆகி வெடிக்கும், அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. இது வந்து நாங்கள் 3D ஷோ போயிருந்தோம். பாருங்கள், பேலஸு செட்டப் தான், ஆனால் அவ்வளோ அற்புதமான ஒரு பேலஸ்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போனோம்னா தியேட்டர் இருக்கும். இந்த 3D ஷோ போடுவாங்க. அதாவது 3D ஷோ நிறைய, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்ட். இதில் இன்னும் அதிகமாக என்ன இருந்ததுன்னா, அந்த சீனரிஸில் வரக்கூடிய இப்போ பூச்சி கிடைக்கிற மாதிரி நம்ம காலம் வந்து கிடைக்குது. நாம் ட்ராவல் பண்ணுறோன்னு குதிரையில் போகிற மாதிரி ஹீரோ போகிற மாதிரி இருந்தால் நாம் சேரில் தான் உட்காந்துருப்போம். நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங், சேரில் டக் டக்குன்னு ஆடும். ரொம்ப சூப்பரான உணர்வை கொடுத்தது இந்த 3D ஷோ. அவ்வளோ அற்புதமான ஒரு ஷோங்க. என்ன மக்களே, நம்ம இதில் இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நான் இடத்த எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் போகலைன்னா கண்டிப்பாக போங்க. அதில் இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். நம்ம மக்கள் ஆல்ரெடி போயிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், சிங்கப்பூரில் தான் இருந்து ஆனால் அந்த வீடியோ நான் தனியாகவே ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இதை பற்றி கொடுங்கன்னாலும் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.